ஸ்கூல்ல என்ன டாப்பரா? டாப்பர், ஸ்கூல் டாப்பர். என்ன ரேங்க்கு? ஃபர்ஸ்ட் ரேங்கா? அப்படி என்ன கோர்ஸ்? பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓ, இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்டா? ஓகே. அப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருக்கணும் இல்லையா? நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிச்சு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக டாப் மோஸ்ட் படிக்கக்கூடிய டாக்டர்னா அப்போ நம்ம எப்படி தோணும் பாசிட்டிவாக? எதனால் அந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டுருக்கீங்க? கமெண்ட் போட்டிங்கல்ல உண்மையா? சரி, ஒரு இது போட்டிங்கன்னா நீங்கள் தானே செல்லு யாருது? உங்கள் செல்லு ஐடியா யூஸ் பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் தானே க்ரியேட் பண்ணீங்க. போட்டது நீங்களும்? போட்டது யாரு? கொடுத்து நீங்களும் தான் கூட வந்துருக்கீங்க, செல்லை கொடுத்துட்டு போயிருக்கீங்களா? எந்த மேடம்? யார் அவங்க? எந்த சார் வைங்க? எஸ்பி சார் பேர் என்ன சொல்லுங்க. வருண்குமார் எஸ்பி சாரோட ஒய்ஃபா? ஓ, படிக்கிற பசங்க எப்போ கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆச்சு கொடுத்து? இப்போ நம்ம அம்மா தங்கச்சி இல்லை இருக்காங்க, ஒரு அதிகாரி ஒரு யூனிஃபார்ம்ல தான் இருந்தது அந்த ஃபோட்டோ, மேடமோட ஃபோட்டோ. தெரியல, போலீஸ் ஆஃபீஸர் தெரியுமா? அந்த ஃபோட்டோ நீங்கள் வேர்ட்ஸ் வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க தானே? அந்த ஃபோட்டோ யூனிஃபார்ம் இருந்த ஃபோட்டோவா சிவில் இருந்த ஃபோட்டோவா? யூனிஃபார்ம் இருந்த ஃபோட்டோ தான் நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, அப்படிதானே? போட்டது செல்லும் உங்களுது, இதில் இருக்க கமெண்ட்டும் உங்களுது. சொல்லுங்கள், நீங்கள் தெளிவாக நீங்களே சொல்லுங்கள். உண்மையே சொல்லிட்டு போங்க, ஏன் யோசிச்சுட்டு? செல்லு உங்களுது, கமெண்ட்டு போட்டது நீங்கள் தான். ஐபிஎஸ் ஆஃபீஸர் தெரிஞ்சு தான் போட்டிருக்கீங்க. ஐபிஎஸ் தப்பான நோக்கத்தோட தெரியாமல் போட்டு அதோட அர்த்தம் சாரி சார், தப்பு. அதெல்லாம் உங்க ஊர் தப்பான கமெண்ட் தானே? ரொம்ப தப்பு. படிக்கிற படிப்பை எப்பவுமே பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க, ஓகேவா? பொம்பளைங்களை பார்த்து இல்லை, பொம்பளைங்களை இப்படி எழுதணும், இப்படி ஆபாசமா திட்டணும்னு எப்படி எழுதிருக்கிய? வருந்தறியா இல்லையா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? உன் தங்கச்சியை பத்தி யாராவது போட்டா உனக்கு எப்படி தோணும்? ஏன் அதை பண்றப்போ? அவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் பெண்கள்? ஒரு 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 லேடியை போட்டாரு, ஒரு 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 பெண் கிட்ட இதை போட்டாருன்னா பரவாயில்ல, எல்லா பெண்கள் கிட்ட இதை பதிவு பண்றாரு. ஏன்? என்ன கோபம்? சரி, இனிமே என்ன என்ன பண்ண போறீங்க? போனை கொடுக்காத தீர்வு இல்ல. ஒரு நாள் காலேஜ்ல படிக்கும் போது கையில போன் வரும், போன் பயன்படுத்தாம இருக்க முடியாது. வெளிநாட்டுக்கு போறாரு, வேலைக்கு போறாரு, ஐஏஎஸ் படிக்க போறேங்கிறாரு, போற இடத்துல போன் வச்சிருப்பாரு. அப்ப இவரோட குணம் எப்படி இருக்கும்? எப்படி எப்படி அதை சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? அது தீர்வு இல்ல. போன் கொடுக்காம இருக்கிறது தீர்வு இல்ல, சாவடிக்கிறது தீர்வு இல்ல. நீங்க பிரச்சனையவே சொல்றீங்க, நான் தீர்வு கேட்கிறேன். தீர்வு என்ன? இப்ப போன் இல்ல அப்படின்னீங்கன்னா போன் ஒரு காலம் வந்துடும். அப்ப இதெல்லாம் பண்ண போறாங்க. என்ன பண்ணாலும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி விட்டுற போறீங்களா, இல்ல வேற ஏதாவது முயற்சி எடுக்க போறீங்களா? என்கிட்ட சொல்லி நான் இவரை 24 மணி நேரம் கண்காணிக்கிறதுக்கு நானா இவரோட அண்ணன்? நீங்க என்ன பண்ண போறீங்க? பெத்தவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ 15-16 வயசு ஆயிடுச்சு, இதுவரைக்கும் கண்டிக்கல. இனிமே கண்டிச்சு திருத்திருக்கீங்களா? சரி, அதான் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். எப்படி பாக்கணும்? நல்ல நல்ல புத்தி, நல்ல எண்ணத்தை. உனக்கே ஒரு தங்கச்சி இருக்கு, உனக்கு ஒரு தாய் இருக்கு அப்படின்னு நல்ல எண்ணங்களை விதைங்க. என்ன மாத்தல 5 வருஷம் கழிச்சு போன் கையில வரும், இதே வேலையை பண்ணுவோம். எப்படி மாத்துவீங்க? அப்ப மனமாற்றத்துக்கு ஏற்படுத்துங்க. மனமாற்றம் இருந்தாதான் ஒழுங்கா இருப்பார். பெண்களை எப்படி பார்ப்பார்? இந்த மாதிரி அவதூறு எழுதுறது இதெல்லாம் சத்தமா பேசு.
திருந்திட்டேன்னு எடுத்துக்கலாமா? தப்ப உணர்றியா? சத்தமா சொல்லு. நீனே சொல்லு, முழுசா சொல்லு. இனிமே எப்படி இருக்க? இந்த மாதிரி அவதூறு பரப்புறது, கெட்ட வார்த்தை பேசுறது, திட்டுறது, ஒரு சொந்தக்கார பையன் கூட சேர்ந்து வீட்டுல போய் விசாரிங்க. அடிக்கிறது தீர்வாகாது. இந்த நோய் இங்க இருக்கு, அதனால அடிக்கிறது தீர்வாகாது.